பேரன்பு வணக்கம். 1983 பகவதிபுரம் ரயில்வே கேட் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாச்சு. கார்த்திக், ராஜலட்சுமி நடித்த படம். ரொம்ப அருமையான படம், ரொம்ப அருமையான பாடல்கள் நிறைந்த படம். மதுரை தமுக்கத்தில் அப்போ பொருட்காட்சி நடக்கும். அப்போ ஓப்பனில் திரைப்படம், இலவச திரைப்படம் போடுவாங்க. அதில் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள், எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் நானும் போயிருந்தேன். சின்ன பிள்ளை, ஒரு 7-8 வயசு 9 வயசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ போயில அந்த படம் பார்த்தோம். அப்படியே தமுக்க மைதானத்தில் அந்த பெரிய ராட்சசர் ஆட்டின பக்கம்லாம் பொருட்காட்சிலாம், அரசு சித்திரை பொருட்காட்சி சுற்றி பார்த்துட்டு வந்தபட்டு அந்த இடத்துல அந்த பொருட்காட்சியில் அந்த ஓசி படம் போடுவாங்க, இலவச திரைப்படம் அப்படின்னு போடுவாங்க. வெளியில் ஓப்பனாக திரை கட்டி போடுவாங்க. அப்போ அந்த பார்த்த படம் தான் பகவதிபுரம் ரயில்வே கேட். தேட்டரில் போய் பார்க்கல, அப்படியே உட்காந்து மண்ணில் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு அதில் ஒரு பாடல் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த பாடல் எங்கே ஒழிச்சாலுமே நான் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவேன். அது என்ன பாட்டு தெரியுமா? செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினச்சேன், தேடிக்கிட்டு போகுதையா இந்த மனசு, அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்து முத்தும் பார்க்க இல்லை, துடிப்பும் அடங்குதில்லை, செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சேன். இளையராஜா வாய்ஸில் எடுத்து வர. கொட்டுகிற அருவியில் குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினில்லே, பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரவில்லை அன்னமே. அந்த பாட்டு ஏதோ ஒன்று பண்ணோம். எங்கே எப்போ கேட்டாலும் எங்கள் அண்ணன் மணிவண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது பகவதிபுரம் ரயில்வே கேட் அப்படின்வாங்க. 1000 பேர் இருந்தாலும் இந்த படத்தை யாராலுமே சொல்ல முடியல இது வரைக்குமே. இது எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால், பகவதிபுரம் ரயில்வே கேட் அப்படின்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருந்தா, கேள்விப்பட்டிருந்தா இதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான படம். ஒரு குதிரை வண்டியில் கார்த்திக் போவார். அப்போ அந்த ஒரு பாட்டு இருக்கும், பகவதிபுரம். இந்த படத்துக்கு பேர் பகவதிபுரம் ரயில்வே கேட். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினச்சேன். கேட்டவங்க இதை பற்றி ஏதாவது ஒரு ஞாபகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.